சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. கெயின் ஏத்துங்கண்ணே. திருப்பாத மலர்கள் படிந்திருக்க வரம் அருள் வீரே அன்பே சிவமாய் அறிவே கடவுளாய் எங்கும் சிவபிரகாசமாய் விளங்கும் தம்பதி சமேதராய் உமாமேஸ்வரன் வீட்டிற்கு 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் கருணர் கிணறு அசலுக்கு பானைவரும் எந்தெந்த சிவபெருமானின் கால்களில் இருந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார்கள். வானவாதி தேவர் அனைவரும் என்னை நாடி வந்த காரணம் என்னவென்று விடவே சுவாமி தங்கள் வசமற்ற வரத்தாலே சூரபெருமன் எங்களை அழைத்து துன்புறுத்துகிறான். அவனை அழைத்து எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று முறையிட்டார். சூரனுக்கு வரம் தந்த நானே அவனை அழைப்பது முறை என்று கூற தாங்கள் நேரடியாக அளிக்காமல் உங்களால் ஒருவனை உற்பத்தி செய்து அளிக்க வேண்டும் என்றார். ஆதியும் நடுவுமேரும் அருமும் உருவப்ப ஏதோ உறவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கிடந்த விமலா ஒரு குமரன் தன்னை தர வேண்டும். நினையே நின்பால் நிகழ்க்க என்ற அரிய உபாயம் கூற உடனே தந்தை ஈசானம் தற்புறம் அமதையும் அகோரம் சத்யோஜலம் என்ற உங்களுடனே ஆனா பெண்ணா என்று அறுதியிட்ட கொள்ள முடியாத அதோ முகம் தன்னை சேர்த்து 6 முகங்கள் கொண்டு 6 முகத்திலும் உள்ள நெட்டி கண்களை திறந்து 6 நெருப்பு பொறிகளை வெளிவிட அந்த 6 நெருப்பும் சரவணம் அடைந்து 6 குழந்தைகளாக உருவெடுத்து இந்த 6 குழந்தைகளையும் அன்னை பராசக்தியின் அரவணைப்பினாலே உருவாகி நின்று கொண்டிருக்கிறேன். இந்த வேளையிலே திருமணம் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி அமிர்தவள்ளியை ஏற்கனவே திருமணம் முடிந்தாகிவிட்டது. சுந்தரவள்ளியை திருமணம் புரியும் காலம் வந்துவிட்டது என்பதை தெரிவிப்பதற்காக நாரதர் பெருமான் எம்மை காண வருகிறார். அவரின் வருகை எதிர்பார்த்து காத்திருப்போம். வரட்டும் நாரத மகரிஷி. இவ்வாறு பாடங்களே வேலன் 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 வேடன் விருத்தனாக நடிக்க காத்திரு கொண்டிருக்கும் ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு கிளவிகுளம் கிராமத்தின் சார்பாக மலர் மாலையும் கைத்தறி ஆலையும் அவர்களுக்கு பெருமைப்படுத்துகிறோம். எங்கள் அனைவருக்குமே பொன்னாடை அணிவித்து வாழ்த்தி இருக்கிற அன்னார் அவர்களுக்கும் இந்த ஊரில் உள்ள அத்துணை பெருமக்களுக்கும் அந்த எல்லா வல்ல இறைவன் இறைவி உங்கள் அனைவருக்குமே எல்லா நலன்களையும் வழங்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் வேண்டி என் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம்.
மறுபடியும் காணப்படுகிறேன். உங்கள் வருகை நல்வரவாகுங்க. வீணையும் காணப்படுகிறேனே எனதருமை தோழனே, இனிதான சுவையான இசை மேதை இனிதான சுரங்கான இசை மேதையே மேதையே இனிதான சுரங்கான இசை மேதையே இனிதான சுரஞான இசை மேதையே எனதல்பிற்குயர்வான தவயோகியே எனதல்பிற்குயர்வான தவயோகியே இனிதான 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 சுரஞான இசை மேதையே மனிதாபிமானத்தே நாரதரே நாரதரே மரியாதை நாரதரே நாரதரே மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மதிப்போடு வரவேற்கும் தவயோகியே மதிப்போடு வரவேற்கும் தவயோகியே இனிதான சுரஞான இசை மேதையே வர வேண்டும் காணப்படுகிறது.
நித்திய முறைப்படி எங்கெங்கெல்லாம் சென்றீர்கள்? விஷயம் என்ன கண்டீர்கள்? விவரமாக எடுத்து கூறுங்கள். முருகா, கந்தனை காண வர வேளையில் அழகான கனி ஒன்று கண்டேன். அந்த கனியை கண்ட உடனே முருகா அர்ப்பணம் என்று கூறி தங்களை காப்பதற்காக வந்திருக்கின்றேன். கனி கொண்டு கண்டிருக்கின்றேன். மாப்பிள்ளை மச்சா, கனியா? கனி கனிதானே? கனிதான். இல்லை, எமக்கு உண்மை கண்டாலே எனக்கு சந்தேகம் வந்து என்ன அப்படி பிரச்சனை? ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்து ஏற்கனவே ஒரு கனி கொண்டு வந்தேன். நல்லா இருந்த குடும்பத்தை ரெண்டாக்கினவர் நீங்க. எது 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 நல்லா இருந்த குடும்பத்தை? ஆமா மச்சான், மச்சான் ஐயா கொஞ்சம் நீ அமைதியா நீங்க என்னை பேசிட்டீங்கன்னா பரவாயில்ல, நான் சுருக்கமா இல்லைன்னா முடிச்சு போயிட்டே முருகா. ஏற்கனவே நாங்க தான் நடிக்க வந்திருக்கோம். நீங்களும் நடிச்சீங்கன்னா அது விவரம் புரியாம போயிடும். அதுக்கு தான் வேற ஒன்றும் கோச்சுக்காரி. முருகா, ஏற்கனவே ஒரு கனி கொண்டு வந்தேன். ஆமா, கொண்டு வந்த கனியினால உங்க குடும்பத்துல குழப்பம்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆமா, அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை வந்து. நான் கேக்குறேன், நம்ம ஊர்ல ஒருத்தர் 2 ஆம்பளை பிள்ளைய பெற்று படிக்க வச்சு கஷ்டப்பட்டு உரிய நேரம் வந்துச்சுன்னா அந்த அப்பா அம்மா அந்த பிள்ளைய என்ன பண்ணனா வேலைக்கு அனுப்பணும். ஆமா, அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும். உண்மைதான். இதைத்தான் நான் செய்தேன். நீங்களும் உங்க அண்ணனும் அந்த கைலாயத்தில் இருந்தா இந்த உலகத்துக்கு பெருமை அல்ல. உங்களுக்குன்னு ஒரு வீடு, உங்களுக்குன்னு ஒரு நாடு, உங்களுக்குன்னு ஒரு மக்கள், இதை உருவாக்கியவன். அதனால்தான் கொண்டு வந்த கனியினால் உங்களுக்கு கிடைத்தது படைவீடு என்ற ஒரு படைவீடு. சரி, நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொண்டாலும் சரி, என்ன கோவணத்தோடவா போய் நிக்க வைக்கிறது? முருகா, கோவணமும் கோடி பெறும் என்பார்கள். இந்த நாட்டில் ஒரு விவசாயியை பார்த்து கோவணம் கட்ட ஆரம்பிச்ச மிகப்பெரிய மனிதர் அவர்தான் காந்தி, மகாத்மா காந்தி. மதுரைக்கு வர்ற பொழுது 5 விவசாயி வயலில் உழுதுகிட்டு இருக்கா. மணி 12 புகைவண்டில் போறாரு, பார்க்கிறார். மணி 12 ஆச்சு, மாடு சாப்பிட்டுச்சா? இந்த மனுஷன் சாப்பிட்டானா? இவன் 12 மணி ஆகி வயல்ல உழைச்சிக்கிட்டு இருக்கானே, இவன் விளைச்சதை தவிர நான் உட்காந்து சாப்பிட்றேன், எனக்கு எதுக்குடா இந்த ஆடை அப்படின்னு மதுரையில போய் அவர் போட்டிருந்த அவர் கலாச்சார முறையான பரதாங்கர் ஆடையெல்லாம் மகிழ் தெரிஞ்சுட்டு கதர் கோவணம் கட்ட ஆரம்பிச்சது காந்தி இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து, அதுவும் இந்த மதுரைக்கு பகுதியில். நீங்க சொல்லுகிறீர்கள், ஆனால் என்னுடைய பக்தர்கள் அப்படி நினைக்கவில்லையே. என்ன நினைக்கின்றார்கள்? ஆண்டியை பார்த்தால் வேண்டாம் என்று ஒதுங்கி விடுகிறார்கள். ஆண்டியை பார்த்தா அத்தனை அவன் கொடுப்பான். ஆண்டியை பார்க்கணும். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் எப்படி பிறந்தோ எப்படி எல்லாரும் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பழனிக்கு போனா ராஜா பேசுறதுல பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. மிகப்பெரிய தவறு. ஆண்டியை பார்த்தால் ஒளிய வேண்டியது கிடைக்காது. அவன் கோலம் என்ன? இங்க ஆண்டி கோலம் தானே. அந்த ஆண்டி கோலத்தை பார்க்கறதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கணும், கிடைக்காது. கிடைச்சிட்டா நீங்க தான் புண்ணியம். உண்மை அதுதான். ஆண்டியை பார்த்தால் ஒளிய வேண்டியது கிடைக்காதாம். ஆண்டியை பார்த்தாலே வேண்டியது கிடைத்து விடும்ங்கிறது அது முன்னோர்கள் வாக்கு. ஆனா நம்ம நினைக்கிறோம் ராஜ அலங்காரத்தை பார்த்துட்டோம் ஆகா அப்படின்ட்டு வருவோம். ஆனா ஆண்டியை தான் பார்க்கணும். அவர் போய் நின்ன கோலம் அதுதானே. அதற்காகத்தான் மாப்பிள்ளை விளக்கம் சரி. ஆனால் இந்த கனி சிறப்பு சிறப்பா இருக்கிறது. அப்படி என்றால் அந்த சிறப்புகளை கூறுங்கள், நானும் கேட்கிறேன். இதோ மாக்களுக்கும் தேன்கதலி மஞ்சளுக்கு மேல் இருக்கும் ஒரு பூக்கணியை கண்டு மனம் துணித்தேன் முருகா. முருகா மாங்கனிக்கும் தேன்கதலி மங்கனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் குமரா. குமரா முருகா சண்முகா. அக்கடிதை இக்கணமே அக்கடிதை இக்கணமே கொஞ்சாமல் கொய்தனைத்துக் கொள்ளி கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்ளி முருகா. இப்படி மாங்கனிக்கும் பெண்கதல் வந்தனுக்கு நெல்லுக்கும் ஒரு பூமணி பூமணி இடம்பட ஒரு தேன் யாருக்கு அணிந்து எனக்கு சாக்கியம் என்ன முனியே
இது கனியா இல்லையா? உங்களை பார்க்கும் பொழுதே சந்தேகம் வந்தது. கந்தனுக்காக கண்டது கனி இல்ல கண்ணி. யாரவள்? சின்னவளா? ஆதியிலே கொடுத்தனே வாக்கு பாதியில நிக்குதே. வருகிறேன். முருகா, ஏன் இவ்வளவு வேகம்? கொஞ்சம் அவசரம். அவளை அவள் அஞ்ஞானத்திலே இருக்கிறாள். சரி, மெய்ஞானத்தை புகுத்த வேண்டும். அப்படியா? அதற்காக இதை விடுத்து ஒரு வெடிவிடாக உருமாற வேண்டும். ஒரு மாதிரி ஒரு மான்குட்டியை துரத்தி செல்வது போல் சென்று விலை குறைத்து உரைத்து அவளை திருமணம் முடிந்து இந்த உலக மக்களுக்கு காட்சி ஆகட்டும். நாரதரே, உங்களுடைய சபதம் நிறைவேறும். அவருடைய குல ஆச்சாரம் குற்றாதபடி நான் வேடனாக சென்று கடிமணம் என்னும் திருமணம் புரியும் வேளையிலே பாமாலைகள் பாடி பூமாலைகள் கொண்டு வருகிறேன். நிச்சயமாக உங்களுக்கு எங்கு சென்றாலுமே புகழ் மாலை மட்டுமே நிலைத்து ஓங்கட்டும். வேடம் மாறுகிறேன். வாங்க. இப்படியே உட்கார்ந்துருக்கணும். எந்திரிச்சு போனீங்கன்னா நான் ஓப்பி அடிச்சிருவேன். நான் ஓப்பனா சொல்லிடுவேன். நான் மறைமுக மூலம் சொல்ல மாட்டேன். நீங்க நகண்டிங்கன்னா ஓப்பி தான். அப்புறம் ஏன்னா நான் வெளியில ராஜா வேஷத்தோட இந்த முருக வேஷத்தோட வந்தாவே கொழுக்கட்டை வெந்து போச்சு. வேட வேஷம் பார்க்கணும்னா நீங்க இருக்கணும். இருப்பாங்க இருப்பாங்க. வாங்க வாங்க. ஆமா, வந்த வேலை ஒரு வேலையா முடிஞ்சிருச்சு. இப்போ உங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஆமா, எல்லாம் எந்திரிங்க. இப்ப கேளுங்க. முதல்ல அந்த அண்ணன் கேட்டாரு பணக்கொட்டை. இல்லை, அது அவர் போனாலும் பரவாயில்ல, ஒரு கேட்டுங்க. இந்த பனைமரம் ஆண்மரம் பெண்மரமாகிறது உங்க கையில தான். அது ஆண்மரமாக்குறது உங்க கை தான், அதை பெண்மரமாக்குறது உங்க கை தான். கொட்டை இருக்கு பத்தியில அந்த பனங்கொட்டை. இந்த பனங்கொட்டைய அப்படியே வச்சு மண்ணை மூடி அது முளைச்சி வந்துச்சுன்னா அது பெண்மரம். அதே கொட்டையை குப்பரை போட்டு மூடி மண்ணை மூடி வச்சுட்டா அது ஆண்மரம். குப்பரை வச்ச ஆண்மரம், இப்படி வச்சா அது பெண்மரம். அது உருவாக்குறது உங்க கையில தான். அடுத்து பழனியில முருகன் எங்க இருக்காரு? இதெல்லாம் நல்ல விஷயம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு நல்ல விஷயம் சொன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அந்த நிலையில நம்ம உட்காந்துருக்கோம். இன்னைக்கு பாருங்க, பழனிங்கிறது ஊரோட பேரு. அங்க போனீங்கன்னா 2 மலை இருக்கும் பார்த்தீங்களா? அந்த 2 மலை நம்ம சொல்லுவாங்க இடும மலை. அதெல்லாம் இடுமன் கொண்டு வந்தான் காவடியாக சுமந்து அகத்தியர் சொல்ல கைலாயத்திலிருந்து அந்த 2 மலைகளை காவடியாக கொண்டு வந்தான். அன்னைக்கு அந்த இடத்துக்கு பேரு நெல்லிவனம்னு பேரு. வச்சுட்டு உட்கார்னா முருகன் வந்தா மலை ஏற்றார். இது நடந்த கதை. ஆனா இன்னைக்கு முருகன் அமர்ந்திருக்க அந்த மலைக்கு என்ன பேர் தெரியுமா? சக்திகிரின்னு பேரு. அதுக்கு பக்கத்துல மலைக்கு சிவகிரின்னு பேரு. சிவகிரிங்கிற மலை அந்த பக்கம் இருக்கு. முருகன் உட்கார்ந்து இருக்கிற அந்த மலைக்கு சக்திகிரின்னு பேரு. அங்க இருக்கிற முருகன் மேற்கு திசை நோக்கி அமர்ந்து கீழே இருந்து நீங்க ஏறி அந்த முருகனை பார்க்குற வரைக்கும் 689 படிக்கட்டு அங்க இருக்கு. அந்த பழனியில முருகனுக்கு முதல் அபிஷேகம் அல்ல, இடுமனுக்கு தான் முதல் அபிஷேகம். இடுமனுக்கு அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முருகனுக்கு இங்க அபிஷேகம். அப்படின்னா பழனிங்கிற ஊர்ல சக்திகிரிங்கிற மலையிலே முருகன் அமர்ந்து அருள்வாளிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க எல்லாம் சொல்லணும். இதுதான் முருகன் அமர்ந்திருக்க அந்த மலைக்கு பேர். அடுத்து என்ன? இந்த பூவையே மார்கழி மாசத்துல வீட்டு வாசல் இருக்குலாம் மிகப்பெரிய தத்துவம் இருக்குதா? இந்த மார்கழி மாசத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆம்பளைங்கலாம் இன்னைக்கு இல்லை, இதெல்லாம் செய்யறதில்ல. அன்னைக்கு நடந்த சம்பவம். மார்கழி மாசம் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஆம்பளைங்கெல்லாம் நல்லா குளிச்சுட்டு ஈர துணியோட பட்டையை போட்டு நாமத்தை போட்டு கை தட்டி. இப்ப நீங்க ஆர்னியில கும்மி ஒயிலாட்டம் மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. திருவிழா அப்படின்னா கும்மி ஒயிலாட்டம் ஆடணும்.
அதான் திருவிழான்னு அர்த்தம். திருவிழா அப்படின்னா 4 இடம் சுத்தமா இருக்கணும். அந்த 4 இடம் சுத்தமா இருந்தா தான் திருவிழா, இல்லைன்னா திருவிழா இல்லை. அந்த 4 இடம் எது தெரியுமா? ஆத்தாவுக்கு திருவிழான்னு ஒரு தேதி முடிவு பண்ண உடனே இங்க உட்காந்துருக்க ஆம்பளை பொம்பளை அத்தனை பேரும் சுத்தம் செய்ய வேண்டிய முதல் இடம் நீங்க குடியிருக்கக்கூடிய வீடு வாசல், அதை கழுவி சுத்தம் செஞ்சணும் இடம் 1. 2வது ஆத்தா கருவறை கோயில், அந்த கோயிலை கழுவி சுத்தம் செஞ்சிடணும். 2வது தெருங்கிற வீதி. 3வது தெருங்கிற வீதி. தெருங்கிற வீதி, அந்த தெரு முளைப்பறி கொண்டு வந்திருப்பிய அந்த தெருங்கிற வீதி சுத்தமாகணும். 3வது. 4வது இந்த மனுஷனுடைய மனசை சுத்தமாக்கி குடும்பத்தோட வைக்கிற நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு பேர் தான் திருவிழா. அதனால தான் இந்த 4 இடம் எப்பவுமே சுத்தமா இருக்கணும். அந்த மார்கழி மாசத்துல பாருங்க, ஆம்பளைங்க எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா போய் குளிச்சுட்டு கை தட்டி பசங்க மடி வருவாங்க. மடி வர்ற பொழுது ஒரு வீட்டு வாசல்ல அந்த பூ இருந்துச்சுன்னா இந்த போற ஆம்பளைங்க அதை பார்ப்பாங்க. இந்த வீட்டு வாசல்ல பூ இருக்கு அப்படின்னா அவங்க எதை உணர்த்தும் தெரியுமா? இந்த வீட்டுக்குள்ள கல்யாணம் ஆகாத ஒரு பொம்பளை புள்ள இருக்கிறா, பூவுக்கும் பெண்ணுக்கும் சம்பந்தம், இந்த வீட்டுக்குள்ள கல்யாணம் ஆகாத ஒரு பொம்பளை புள்ள இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த இந்த பாடி பசங்க பாடி போற ஆம்பளைங்க தெரிஞ்சு அந்த வீட்டுல போய் உங்க வீட்டுல பூ வச்சிகளே பொண்ணு இருக்கே, அந்த பொண்ணை என் பையனுக்கு கட்டி தரீங்களா அப்படின்னு உட்கார்ந்து சம்பந்தம் பேசி முறையா அற்புதமா பந்தல் போட்டு மணவர் அமைச்சு அரசாணி பானை வச்சு ஒரு குச்சி நட்டு வச்சு கெட்டி மேளம் கொட்டி கல்யாணத்தை அன்னைக்கு நடத்தின. இதுதான் மார்கழி மாசத்துல வீட்டு வாசல்ல இந்த பூ வைக்கிறதுக்கு உண்டான சம்பிரதாயம். இன்னைக்கு யாராவது நம்ம செய்யணுமா? அப்படி இதுல வந்துருச்சு உலகம். இதுக்குள்ளதான் எல்லாமே நடக்குது அப்படின்னு காரணம். அப்புறம் வேற என்ன கேள்வின்னு அவ்வளவுதானா? அண்ணன் கேட்டாரு அர்ஜுனுடைய பேர் என்ன? அர்ஜுனுக்கு நிறைய பேர் இருக்கு, ஆனா ஒவ்வொரு பேருக்கும் ஒரு காரணம். பார்த்த சாரதி, கண்ணன் சாரதியாக மறந்திருந்தான். யாருக்கு? அந்த அர்ஜுனனுக்கே. பார்த்த சாரதிக்கு ஒரு பேர் இருக்கு. அர்ஜுனன் யாரோட அம்சத்துல? இந்திரனுடைய அம்சத்துல பிறக்கிறான். அர்ஜுனன் பிறந்தது இந்திரன் அம்சத்திலே, அதனாலே அர்ஜுனன். காண்டிபம் என்ற வில்லை அவனுக்கு ஒரு காண்டிபன் பேரு. அவனுக்கு இன்னொரு பேரு பிருகண்டலன்னு ஒரு பேரு. வனவாசம் பொழுது பேர் மாற்றி வாழ்ந்தாங்க. அப்போ ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒரு பேரு. அந்த பேர் இருந்துச்சுன்னா நான் காரணம் சொல்லிடுவேன். அண்ணன் வந்து உள்ள கேட்டார் அர்ஜுனுடைய பேர் என்ன அப்படிங்கிற விஷயத்தை கேட்டதால அந்த விஷயத்துக்கு உண்டான பதில். அடுத்து வேற சந்தேகம் தீர்ந்து போச்சு, அவ்வளவுதானே. வேற எந்த கேள்வி இல்லைல்ல. உங்களுக்கு யாருக்கு எந்த சந்தேகம்லாம் தீர்ந்து போச்சு, அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு. வந்த வேலையும் கேளுங்க. அவர் என்ன பண்றாரு? கொண்டு போன பழம் கிடைக்கலன்னு கோவப்பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் அவுத்து போட்டுக்கிட்டு கட்டினார் கோவணத்தை, போட்டார் ருத்ராட்சத்தை, அடிச்சார் மொட்டை, நேராக அங்கேருந்து வந்துட்டாரு மலைக்கு. அங்கே வந்து உட்காந்து எனக்கு எதுவுமே வேண்டாம், சாதாரண ஒரு பழமே எனக்கு கிடைக்கலையே, இனி இந்த உலகத்தில் எனக்கு என்ன கிடைக்க போகுது, அதனால எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஆண்டி கோலத்தோடு அங்கேயே அமர்ந்து அருள்வாளிக்கிற. இது ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இன்னைக்கும் பழனியில ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்குது. இரவு நேரத்தில் அந்த கோயிலை சாத்துறாங்க பத்தியில. அப்படி சாத்துற பொழுது அந்த விக்கிரகம் 9 பாசான மூலிகையில் செஞ்ச விக்கிரகம், அந்த விக்கிரகம் அதுல சந்தனத்தை பூசி கீழே ஒரு பாத்திரம் வச்சிருவாங்க. இரவு நேரத்தில் அந்த சிலை அப்படியே வேர்வையா வடிஞ்சு அந்த சந்தனம் கரைஞ்சு அந்த பாத்திரத்தில் இருக்கும். அந்த தீர்த்தத்துக்கு என்ன பேர் தெரியுமா? கௌதிக தீர்த்தம்னு பேரு. கௌதிகம்னா கோவணம்னு அர்த்தம். அந்த கோவண தீர்த்தம் தான் அங்க பழனியில காசுக்கு கொடுக்கறது. சுரண்டிட்டான் சொல்றாங்க பத்தியலா, அந்த கதை அங்கேதான். சந்தேகம் தீர்ந்து வச்சா வேற எதுவும் இருக்கா? இல்ல 10 பேர் எனக்கு பேர் தெரியணும்ல. பேர் தெரிஞ்சாதான் என்ன, எனக்கு பேர் தெரியணும். பேர் தெரிஞ்சாதான் என்ன ஒவ்வொரு கதை சொன்ன ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒரு பேர் மாறுது. அந்த பேர் தெரிஞ்சா இது என்ன கேட்டீங்கன்னா அந்த பேர் எதுக்கு வந்துச்சுன்னு கேட்டீங்க. இப்ப பார்த்த சாரதின்னு ஒரு பேர் அவனுக்கு இருக்கு, காண்டிபன்னு ஒரு பேர் இருக்கு, அர்ஜுனன்னு ஒரு பேர் இருக்கு. என்ன பொம்பளை அதிகமா கல்யாணம் பண்ண வந்தேன் யாரு? மகாபாரதத்துல அதிகமா கல்யாணம் பண்ணது அவன் தான், அர்ஜுனன் தான் இல்லையா? கடவுளுக்கு பத்தி எடுக்கிறான். ஒவ்வொரு காரணத்துக்காக ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் இருந்துச்சுன்னா என்ன காரணம், என்ன காரணத்துக்காக இந்த பேர் வச்சாங்க. அதே அர்ஜுனன் என்ன மாறணும்? அலியா மாறுறான், 9ஆ மாறுறான். எங்க தெரியுமா? அதனால அவனுக்கு பிருகண்டலன்னு பேரு. ஒவ்வொரு காரணத்துக்காக பேர் மாறுறான். அந்த பேர் தெரிஞ்சாதான் நான் காரணம் சொல்ல முடியும் இல்லையா? அப்படிங்கிற காரணம். சந்தேகம்லாம் தீர்ந்து போச்சு. அதனால ஆத்தா மேல ஒரு பாட்டு போட்டுருவோம், ஆத்தாவை ஒரு கும்பிடு போட்டுருவோம். நோயற்ற வாழ்வும் குறைபற்ற செல்வமும் பெற்று சந்தோஷமாக வாழ ஆத்தால அத்தனை பேரும் கும்பிடணும். ஆனா அர்ஜுனனுக்கு 10 பேர் மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான பேர் இருக்கு. அர்ஜுனனுக்கு ஒரு 10 பேர் இல்ல, அவனுக்கு எக்கச்சக்கமான பேர் இருக்கு. ஒவ்வொரு கதையிலும் ஒரு பேர் வைக்கிறான், ஒவ்வொரு கதைக்கு ஒரு பேர் வைக்கிறான். அந்த பேர் தெரிஞ்சது என்ன கதை, கதையை தான் படிப்போம். என்ன கதை, எதுக்கு இந்த கதை உருவாச்சு, அப்புறம் கதையை படிப்போம். அதான் ஆமா, அதான விஷயம். ஒன்றும் இல்லைங்க,
நாதருக்கு 60 புள்ள. கதை சொல்றேமா? அந்த 60 புள்ளையும் 60 வருஷம். அதைத்தான் முதல்ல நான் சொன்னேன். நாரதர் கூட பிறந்தவங்க மொத்தம் 14 பேர். நாரதர் கூட பிறந்த 14 பேர். ஜனகர், ஜனந்தர், ஜனத்த சுகாதர், ஜனகாதியர் 4 பேர். அதுக்கப்புறம் தட்சன், வசிஷ்டர், பிருகு, இருது, புலவர், புலசியர், ஆங்கரிசி, அத்திரி, மரிசி, நாரதர். இது காரணம் இருக்குல்ல. இப்போ என்னுடைய பிறப்பு வளர்ப்பு என்னுடைய முழு கதையும் நான் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இது நாரதர் சொன்னார். இதுக்கு என்ன பேர் தெரியுமா? பஞ்ச கச்சம்னா கோவணம். பஞ்ச கச்சம் இது முப்பரி நூல். இது இடகலை, பின்கலை, சுழுமுனை. சப்த நாத கட்டை. சப்தனா 7 நாத கட்டை. இவ்வளவு விஷயம் இருக்கு பத்தியா? அது மாதிரி இது ஐம்புலன் கட்டு. ஓசி, ஒளி, நாட்டம், சுவை, ஒரு 5 அடக்குனா ஞானி, இல்லைன்னா இல்லை. அப்படின்னா ஒவ்வொரு கதைக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணம் ரொம்ப சந்தோஷம். ஆட்டாவை ஒரு கும்பிடு போடுவோம் அப்படின்னா இன்னைக்கு அதோட முதல் சொன்னே இல்லை. ஏன்னா இன்னைக்கு பாட்டு எல்லாரும் பாட்டு பாடுறாங்க. நான் குறை சொல்லலை. ஐயா கிட்ட சொன்னோம்னா இவர் உண்டுக்குள்ள இருக்குது 2000 பாட்டு 6 பாட்டு போட்டு விட்டுட்டு இருப்பாரு. இந்த நாடகத்தில் மட்டும்தாங்க நல்ல கதையை கேட்கணும். இன்னைக்கும் ஒரே ஒரு செய்தி கேட்டுங்க. எல்லா கோயிலுக்கும் போறீங்க சாமி கும்பிடுறதுக்கு. எல்லா கோயிலையும் சாமி நீங்க தான் இப்படி கும்பிடுறீங்க. நம்மளை பார்த்து கும்பிடுற தெய்வம் எது தெரியுமா? ஆஞ்சநேய பெருமான். அப்படிதான் எல்லா கோயிலும் அப்படிதான் இருப்பார் ஆஞ்சநேய பெருமான். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த ஆஞ்சநேய பெருமான் நமக்காக நம்ம நல்லா இருக்குங்கிறதுக்காக கும்பிடுறாரு. ராமாயண முடிவில் ராமர் கேட்கின்றார் ஆஞ்சநேய பெருமானை, ஆஞ்சநேய அந்த ராமாயணத்தில் நீ இல்லைன்னா என்னால் ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது, என் கூட வந்துடுறா வைகுந்தத்துக்குன்னு கூப்பிடுறாரு. ஆஞ்சநேயர் கேட்கிறாரு, நான் வைகுந்தத்துக்கு வந்தால் ராமனை பார்க்க முடியுமா? அவர் முடியாதுன்னு தெரிய அங்கே போனால் ராம அவரை முடிஞ்சிருச்சு, அங்கே நான் மகாவிஷ்ணுவா தாண்டா இருப்பேன். சீதை கேட்குறாங்க, அசோகவனத்தில் நான் இருக்கிற பொழுது ஒரே ஒரு வார்த்தை ஸ்ரீ ராமஜெயம், இந்த வார்த்தையை நீ சொல்லலாம், நான் அங்கேயே நான் செத்துருப்பேன், என் கூட வந்துடுறா வைகுந்தத்துக்கு. சீதை கேட்குறாங்க, அங்கே வந்தால் சீதையை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அங்கே நான் மகாலட்சுமியாக தான் இருப்பேன். அப்பத்தான் உணர்த்தி நான் ஆஞ்சநேய பெருமான், ராமனையும் சீதையும் பார்க்காத இந்த கண்கள், ராம நாமத்தை கேட்காத இந்த காதுகள், இந்த பூலகத்தில் யார் ஒருத்த ராமா சீதாங்கிற வார்த்தையை சொல்றாங்களோ, அதை யார் கேட்கிறாங்களோ, சொல்றவங்களும் கேட்கிறவங்களும் 100 ஆயுசோட எந்த நோய் நொடி இல்லாம அவங்க நல்லா இருக்கணும். ராமா சீதா அவங்க சார்பா நான் கும்பிட்டு உங்ககிட்ட கேட்கிறேங்கிற காரணத்துக்காகத்தான் ஆஞ்சநேய பெருமான் கும்பிட்ட மாதிரி இருக்கக்கூடிய காரணம். நான் உங்கள்கிட்ட பேசுறது இவ்வளவுதான். நேரம் பத்தல. அதனால மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிற பொழுது கொஞ்சம் சீக்கிரத்திலே நாடகத்தை ஆரம்பிச்சு வெள்ளவே உங்களை சந்திப்போம், நிறைய விஷயம் பேசுவோம் அப்படின்ற ஒரு காரணம். ஆமா, கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக உருவெடுத்து கருமாறி எழுகிறாய். இதனை குணமாற்றிருக்கும் மார்புழைத்த அம்மா எங்களையும் கடைசி வரையும் காப்பாற்ற வேண்டும் மகமாயி அம்மா. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருமாறி ஒருவனுக்கு கருமாறி அருள்கிறார். அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி.